சமீபத்துல பாராளுமன்றத்துல அமித்ஷா அவர்கள் 3 மசோதாக்கள முன்வைக்கிறாரு. அந்த 3 மசோதாக்கள்ல 2 மசோதாக்கள் அதிகமா பேசு பொருளா மாறல. ஆனா 1 மட்டும் பெரும் பேசு பொருளா மாறியிருக்கு. 130வது கான்ஸ்டிடியூஷன் இத மாற்றி, அதுல பிரதமர், முதலமைச்சர்கள், அரசு பதவியில் இருக்கிற அதாவது அரசியல்வாதிகள் அவர்கள் ஆ அரசு செய்யப்பட்டால் அவர்கள் பதவி போகும். அவங்க மறுபடியும் ஜாமீன்ல வந்தா மறுபடியும் அந்த பதவியில தொடரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மசோதாவ அவர் முன்வைக்கிறாரு. இது பெரும் பேசு பொருளா மாறுது. பெரும்பாலும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எதிர்க்கட்சிகள், இது பாஜக ஆளாத மாநிலத்தில இருக்கிற முதலமைச்சர்கள் மீதும், அமைச்சர்கள் மீதும் இது பயன்படுத்தப்படும். இது தவறா பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. அதே போல இந்த வோட் ஷோர் ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டு எலெக்ஷன் கமிஷன் மேல இத திசை திருப்புவதற்காக இப்ப இத கொண்டு ஒரு பேசு பொருளா இத மட்டும் வச்சு அவங்க என்கேஜ் பண்றாங்க. ராகுல் காந்தி போயிட்டு இருக்க அந்த யாத்திரைய மடைமாற்றுறதுக்காக, அதை யாரும் கவனிக்காம இருக்கிறதுக்காக இத ஒண்ணு செஞ்சிருக்காங்கன்னும் பேசுறாங்க. இதோட சீரியஸ்னஸ எப்படி எடுத்துக்கிறது? ரொம்ப முக்கியமான ஒரு சீரியஸான பிரச்சனையை தான் நீங்க தொற்றுகிறீங்க. இதுல என்ன அப்படின்னா, இது திசை திருப்புவதற்காக கொண்டு வரப்பட்டதானா? கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதற்கு நீண்ட கால செயல் திட்டம் பாஜகவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா உங்க கட்சியில சேர்ந்த உங்க கூட்டணிக்குள்ள சேர்ந்த எத்தனையோ பேர் மேல குற்றச்சாட்டை பொதுவெளியில் வைத்ததே மோடியும் அமித்ஷாவும் போது அவங்க மேல எல்லாம் இந்த 11 ஆண்டுகளில் ஒரு சின்ன விசாரணைக்காச்சும் அழைக்கப்பட்டுச்சாங்கிற கேள்வி இருக்கு. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை இவங்களுடைய RSS மிக நீண்ட செயல் திட்டமே மாநிலங்களை எல்லாம் போட்டு கலைச்சிட்டு ஒட்டுமொத்தமா ஒரு 100 ஜன்பத்துகளாக மாத்திட்டு IAS அதிகாரிகள் மாதிரி அதிகாரிகளை போட்டு ஆட்சி பண்ணிட்டு சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்ங்கிறது தான் அவங்களுடைய RSS பாஜகவை உருவாக்கிய அவங்களுடைய கோல்வால்கர்ல தொடங்கி எல்லாரினுடைய வெளிப்படையான எண்ணமே அதுதான். எண்ணமும் அவங்க அதை டிக்ளரும் பண்ணிருக்காங்க. இதுதான் சரியான ஒரே அதிபர், ஒரே ஆட்சி, ஒரே அரசுங்கிற இடம் தான் அவங்களுக்கானது. அரசுங்கிறது கூட ஒரு அதிபர் எடுக்கிற முடிவு தான். அந்த ஒற்றை ஆட்சியை நோக்கி போறதுங்கிறது வெளிப்படையான டிக்ளரேஷன். இதுல எப்படி எல்லாம் நீங்கள் மாநில அரசுகளை பலவீனப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதை கிராஜுவலா செய்யறது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா கான்ஸ்டியூஷனுடைய ஒவ்வொரு தூண்களா நீங்க டீஸ்டபிளைஸ் பண்றது, அந்த வேலையை அவங்க திட்டமிட்டு செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதுல ஒரு நிலை வரைக்கும் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய நிலை, ஜுடிஷியரிய ஒரு எல்லைக்கு மேல பேச முடியாத சூழல் இருக்கு. அதுக்கு பல நெருக்கடிகள் உள்ளும் புறமும் இருந்து வரக்கூடியது. அதிகாரிகள் மட்டும் நீங்க சொல்லவே வேண்டாம், மொத்தமா காலி பண்ணிட்டாங்கிற இடம் இருக்கு. நாடாளுமன்றத்துல நாங்க நினைச்சோம்னா கொத்தார போற பெருந்திக்கு வெளியில போட்டுட்டு எதை வேணாலும் பாஸ் பண்ணுவோங்கிற நிலை. இப்படி எல்லாத்தையும் டீஸ்டபிளைஸ் பண்றாங்க. இதுல ஒரு அங்கமா தான் இதுல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல இன்னொன்னு, இன்றைய தேதியில இருக்கக்கூடிய 30 முதலமைச்சர்களில் குறைந்தது 12 பேருக்காவது இந்த மாதிரியான வழக்குகள் அதுல கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு எப்ப வேணாலும் அதுல இருக்க சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி செய்யலாம் அப்படிங்கிற நிலை இருக்கிறது. அந்த 12 பேர்ல 8 பேர் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், 4 பேர் பாஜக NDAவை சேர்ந்தவர்கள். அந்த 4ல 3 பாஜக நேரடி தலைவர்களாக CMஸா இருக்கக்கூடியவங்க, ஒருவர் பாஜகவினுடைய கூட்டணி கட்சி அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்கணும். நாளை பின்ன சந்திரபாபு நாயுடுவே ஏதாவது சிக்கல் செய்தால் அவரையும் தேவைப்பட்டால் நாங்க தூக்கி உள்ள வச்சுட்டு 30 நாள் வச்சோம்னா ஆட்சியை கலைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் பின்னாடி பயன்படுத்திக்கலாங்கிற நோக்கமும் இருக்கிறது. இது கொண்டு வரப்பட்ட நேரம் என்பது எதிர்கட்சிகள் குறிப்பாக ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் நடத்தக்கூடிய ஓட்டர் அதிகார யாத்திராவிலிருந்து மடை மாற்றுவதற்காக என்றால் மடை மாற்றுவதற்காகத்தான். இப்ப இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரே கிட்டத்தட்ட 3.5 வாரங்கள் நடந்தது. இந்த 3.5 வாரங்கள்ல அபிஷியலா என்னன்னு இன்னைக்கு நடந்தது அப்படின்னா, இவர்கள் ஆபரேஷன் மகாதேவ் சிந்தூர் குறித்து விவாதிப்பதற்கு வந்த நாட்களிலும் இந்த மசோதா கொண்டு வரப்பட்ட நாள் மட்டும்தான் அவை நடந்துச்சு. மற்ற எல்லா நாளிலும் எதிர்கட்சிகள் SIR கையில எடுத்து முடக்கி இருக்கிறார்கள். ஆனா இது அந்த நாள், குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிறது, இதுல இப்படி ஒரு மசோதா வருதுங்கிறதே 11th ஹவர்ல முதல் நாள் நள்ளிரவு முடிவு செய்யப்பட்டு அவசரமாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு சபாநாயகர் ஓம் பிர்லாவே, ஏன்னா அடுத்த நாள் என்ன அலுவல்கள்ங்கிறது சபாநாயகருடைய செயலகம் தான் முடிவு பண்ணும். முடிவு பண்ணிட்டு ஒரு மசோதா வருதுன்னா விவாதிக்கணும்னா எதிர்கட்சிகளுக்கு நீங்க முந்தின நாளே அதை கொடுக்கணும். முந்தின நாள் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்தாதான் அவங்க அதுல ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேச முடியும். இது சபாநாயகருக்கே தெரியாமல் அவசரமாக கொண்டு உள்ள சொருகப்பட்டது அப்படிங்கிறதும், சபாநாயகர் இது எப்படிங்க நாங்க எடுக்க முடியும், என்ன சொல்றீங்க, இது ப்ரொசீஜர்ல இல்ல, நாளைக்கான பிளான்ல அது கிடையாது, ஸ்கெடியூல்ல அப்படின்றத மீறி திரும்ப பிரதமர் அலுவலகம் தலையிட்டு அது நள்ளிரவுல கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் டெல்லியில இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் நமக்கு தெரிவிக்குது. ஊடகங்களுமே அதை எழுதுறாங்க.
அப்ப அந்த அளவுக்கு அவசரமாக அமித்ஷா அவர்கள் அதை கொண்டு வந்து தாக்கல் செய்வதற்கானது. எஸ்ஐஆரினுடைய விவாதம் ராகுல் காந்தியினுடைய பிரஸ் மீட்டுக்கு பிறகு அவங்க டோர் டு டோர் போயிட்டு இருக்கிறாங்கிற காலகட்டத்துல 2வது அல்லது 3வது நாள் அந்த பிரச்சாரம் நடக்கிற அன்னைக்கு தான் இவங்க கொண்டு வந்து இந்த பில்ல சொருகிறாங்க. இன்னைய தேதிக்கு எல்லா மாநிலத்திலிருந்தும் எதிர்க்கட்சி தலைவர்கள் 5 மாநில முதலமைச்சர்கள் உட்பட அன்னைக்கு பீகாருக்கு போறாங்க. நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உட்பட போறாங்கிற அளவுக்கு அது விரிவடையுது. இந்தியா முழுக்க டோர் டு டோர் எதிர்க்கட்சிகள் போறதுன்னு வருது. பட் இது அந்த காலகட்டத்திலே மட்டுப்படுத்தி திசை திருப்பது வாய்ப்பா இருக்குமா என்பதற்காக அவர்கள் அதை எடுத்தார்கள். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இதை கையில எடுத்தோம்னா எதிர்க்கட்சிகள் இதுக்கு எதிராக போராட்டம்னு போனா எஸ்ஐஆரை விட்டுருவாங்களோங்கிற ஒரு நோக்கம் தான் இந்த சமயத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் நாளை பின்ன வேண்டப்படாத சிஎம்ஸ தூக்கி உள்ள வைக்கிறது என்பதற்கு இதை வெப்பனைஸ் பண்ணணும் என்கிற நோக்கம் நீண்டகால செயல் திட்டமாக இந்த மசோதாவுக்கு இருக்கிறது. இப்ப நம்ம யார் யார் அந்த முதலமைச்சர்கள், ஏன்னா அந்த குறைஞ்சது இருக்கிற வழக்குகள் அப்படிங்கறத மட்டும் எடுத்தா ஏடிஆர் நம்முடைய அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அவங்க தான் பல வழக்குகள் எலக்ட்ரல் பாண்ட்ல தொடங்கி எஸ்ஐஆர்லயும் அவங்க போட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர்களுடைய அஃபிடவிட் இருக்குல்ல, தேர்தல் பிரமாண பத்திரங்கள், சோ அதிலிருந்து அந்த வழக்குகள் அதை எடுத்து அவங்க ஒரு டீட்டெயிலான ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுல அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 89 வழக்குகளோட தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இருக்கிறார். அதுல 72 கேசஸ் சீரியஸ் அஃபென்ஸாகவே இருக்கிறது. சோ எதிர்கட்சி முதலமைச்சர் பார்க்கும்போது டாப்ல ரேவந்த் ரெட்டி, அதற்கு அடுத்ததாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 47 வழக்குகள். அதுல கைது செய்யத்தக்க வழக்குகள் நீங்க ஒண்ணு எடுத்து ஒரு செக்ஷன் எடுத்தா கூட போதும்ல தேவை அப்படின்னா அப்படி இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சித்தராமையா கர்நாடக முதலமைச்சர், ஹேமந்த் சோரன் அவர் இருக்காரு. இதுக்கப்புறம் சுக்வீந்தர் சிங் ஹிமாச்சல் பிரதேசனுடைய முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகு. பிறகு கேரளா பினராயி விஜயன். அதே போல எதிர்கட்சி அப்படின்னும் போது சிக்கிமினுடைய முதலமைச்சர் PS தமாங். சிக்கிம் ஒரு வினோதமான மாநிலம்னு வச்சுக்கோங்களேன். போன எலெக்ஷன்ல மொத்தம் 32 சீட்டு, அதுல ஆளுங்கட்சி 31 சீட்டு ஜெயிச்சிருக்கு, எதிர்கட்சி ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கு, பிஜேபி அங்க 0. நாளை பின்ன ஒரு குட்டி ஸ்டேட் தானேயா, ஒண்ணு அவங்க நினைச்சா 31 பேரையும் சிஎம்ஐயும் சேர்த்தே விலைக்கு வாங்க முடியும், முடியலன்னா தூக்கி உள்ள வச்சுட்டு கட்சியை மொத்தமா கைப்பற்றணும்னாலும் செய்யலாம். சோ சிக்கிம் முதலமைச்சர் இருக்காரு, பஞ்சாபினுடைய பகவந்த் மான். அதே போல இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன 8 எதிர்கட்சி முதலமைச்சர்கள். ஆளுங்கட்சின்னு வரும்போது பாஜக நினைத்தால் ஒருவேளை RSS-னோட இருக்கக்கூடிய முரண்கள் அதிகமாகக்கூடிய சூழலில் RSS போதும், ஓபிசி தலைவராக கொண்டு வந்தோம், திரும்ப நம்ம ஒரு பார்ப்பனர் அந்த பிராமின் நான் பிராமின் ஈக்குவேஷன் வேணாம், ஒரு கொண்டு வரலாம்னு நினைச்சா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னைய ஆப்ஷன் மகாராஷ்டிரா முதலமைச்சர் பட்னாவிஸுக்கும் அப்படியான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. வேணும் பட்னாவிஸை நகர்த்தணும்னு நினைச்சா பட்னாவிஸ் மேலையும் இந்த நாளை பின்ன கை வச்சுக்கலாம். அதே போல ஒடிஷாவினுடைய முதலமைச்சரும் சரி, மோகன் சரண் மஜ்ஜி, ராஜஸ்தானினுடைய பஜன்லால் சர்மா, இது போக இன்றைக்கு ஜாமீனில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கே ஜாமீனில் தான் வெளியே வந்தார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள். சோ இப்படியாக நம்ம இந்த இருக்கக்கூடிய 12 பேர்ல 8 எதிர்கட்சி, 4 பாஜக பிளஸ் கூட்டணியாக என்டிஏவாகவே 4 பேர் இருக்கிறார்கள் சீரியஸ் அஃபென்சஸோட. இதுல ஏதாவது ஒரு வழக்கு எடுத்து போட்டுட்டா இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், நீங்க நீதித்துறையை பாத்தீங்கன்னா பெயில் அவ்வளவு சீக்கிரம் இல்ல கீழமை நீதிமன்றங்கள் கொடுக்க மாட்டாங்க, ஹைகோர்ட்டே கொடுக்க மாட்டேங்குது. நீங்க தூக்கி 14 நாள் ரிமாண்ட் போடுறீங்க அப்படின்னா இமீடியட்டா ஹைகோர்ட்டுக்கு போனா ஹைகோர்ட்டுக்குள்ள நீங்க லோயர் கோர்ட்டுக்கே போய் ப்ரொசீஜரெல்லாம் வாங்குங்கிற நிலையில் தான் இருக்கிறார்கள். கெஜ்ரிவால மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு தூக்கி உள்ள வச்சாங்க, நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் பார்த்தோம். இதுல ஹைகோர்ட்டுகளுமே ஜாமீன் கொடுக்க தயங்குகிறது. இடி வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரேரஸ்டாக தான். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த கீழமை விசாரணை நீதிமன்றம், கீழமை நீதிமன்றங்கள் வார்த்தையை விட விசாரணை நீதிமன்றம் தான் சரியா இருக்கும், அங்க அவங்களுக்கு நீதிபதி பெண் நீதிபதி ஒருவர் கொடுத்தாங்க. பட் ஹைகோர்ட் அதை ஸ்டே பண்ணிருச்சு, திரும்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாரு. ஹேமந்த் சோரன் ஒருவர் தான் ஹைகோர்ட்டிலேயே அவர் மீது சந்தேகப்படுவதற்கு முகாந்திரமே இல்லைன்னு ஏறத்தாழ அவரை விடுதலைங்கிற ரேஞ்சுக்கு பேசி அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப நீதிமன்றங்களும் இன்றைக்கு இமீடியட்டா கொடுக்காது அப்படின்னா 30 நாள் உள்ள வச்சா, இதுல ஹைலைட் என்னன்னா 30 நாள் உள்ள வச்சா கவர்னரே அவரை ரிமூவ் பண்ணலான்னு இருக்கிறது. கவர்னர் யாரு, அவருக்கு எதுக்கு அந்த அதிகாரம்? இந்த அதிகாரம் கான்ஸ்டிடியூஷன்லயே கிடையாது. கவர்னருக்கு எங்கிருந்து முதலமைச்சரை நீக்குகிற இல்ல அமைச்சர்களை நீக்குகிற அதிகாரத்தை கொடுப்பது என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மாவுக்கு எதிரானது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீதான கொடுந்தாக்குதல் அப்படிங்கிறது நம்ம ஓப்பனா பாத்துக்கலாம். இப்ப நேற்றைக்கு இங்க கான்பரன்ஸ் நடத்துறாங்க, மத்திய மாநில அரசுகள் உறவு, ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் வருகிறார். இதை தாண்டி
இப்ப இந்த சட்டத்துக்கு எதிராகவே எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு அப்படின்னும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அடிப்படையில் இந்த சட்டம் என்பது இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஒரு மசோதாவையே ஒரு கவர்னரால நிறுத்தி வைக்க முடியாது என்கிற ஷரத்து பொருந்திய இந்திய அரசமைப்பு சட்டம் முதலமைச்சரை அவர் நீக்கலாம்னு ஒரு நாளும் கொடுக்க முடியாது. அப்ப இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தாக்குதல்ங்கிறத தாண்டி இந்த பில் அப்படிங்கிற டிராப்டே அடிப்படையில அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல் அப்படிங்கறத நம்ம தெள்ள தெளிவாவே சொல்லலாம். இதெல்லாம் ஒரு நாள் கூட நிக்காது. இப்ப ஜேபிசிக்கு இவங்க கொண்டு போறாங்க, 21 எம்பி ராஜ்யசபா, 10 எம்பி லோக்சபால இருந்து போட போறாங்கனாலும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு 2/3 பங்கு ஆதரவு தேவை. அப்படி பார்த்தா லோக்சபாலே உங்களுக்கு ஏறத்தாழ 368 எம்பி வேணும். இன்னைக்கு இவங்க கூட்டணிக்கு அதுக்கு 70 எம்பிக்கள் கம்மியாக தான் இருக்குது. என்டிஏக்கு 293 எம்பிக்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப இது வர வரைக்கும் இந்த பில்லு கிடப்பில தான் கிடக்கும் என்றாலும் நாளை பின்ன இதை எப்படியாவது இழுத்து புடிச்சு ஒரு குழப்பம் ஏற்படுத்தி கொண்டு வந்துட்டோம் என்று சொன்னால் ஏதாவது செய்ய முடியுமா, பிளே பண்ண முடியுமான்னு அவங்க பாக்குறாங்க. அதற்கான ஒரு விஷயமாக இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். பட் இதை தாண்டி இதை விவாதிச்சு எல்லாம் இது பண்ணி ஜேபிசிக்கு அனுப்பிட்டு எதிர்கட்சிகள் எஸ்ஐஆர கான்சியஸா நகர்த்துறாங்க. அவங்க அந்த வழியிலே போவது என்பதுதான் சரியாக இருக்கும். இன்னைக்கு கிரண் ரிஜிஜு, அவர் தான் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர், அவர் ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. அப்படி நமக்கெல்லாம் ஐயோ என்ன சொல்றீங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா, இந்த மசோதாவை முதல்ல ரெடி பண்ணாங்களாம், மோடிஜி இதை நான் ஏத்துக்க மாட்டேன்ட்டாராம். என்னது இது, முதலமைச்சர்களை பண்ணலான்னு போட்டிருக்கிறீங்க, நாம் பிரதமரும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி, பிரதமரை ஒருவேளை கைது பண்ணாலும் அவர் வந்தாலும் கூட அவர் பதவியும் பறிக்கலாம், அப்படின்னு நீங்க இதுல சேர்த்தாதான் அந்த மசோதாவை நான் ஏத்துப்பேன் அப்படின்னு பிரதமர் கோச்சிக்கிட்டாராம். உடனே இவங்க அதை கொண்டு போய் மாத்தி பிரதமரையும் கைது செய்யலாம்னு செஞ்ச உடனே இதுதான் நியாயமானது, இதுதான் நீதி அப்படின்னு நம்ம நாட்டாம படத்துல விஜயகுமார் சொல்ற மாதிரி இதுதான்டா நியாயம், இதுதான்டா நீதி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பிரதமர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசி மாத்தி மாத்தி பாராட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்திருக்கு. பிரதமரை கைது செய்வதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த விசாரணை அமைப்பும் பிரதமருக்கு கீழே இயங்கக்கூடியதுதான். சிபிஐ ஹெட், அதற்கான நியமனம், அவங்க ரிப்போர்ட்டிங் பிஎம்ஓக்கு போகுது. அமலாக்கத்துறை பினான்ஸ் மினிஸ்டருக்கு கீழே வருது. இவங்கள யாரு பிரதமரை தொற்ற முடியும்னு நம்ம கேள்வி வருது. இப்ப ஒரு ஏட்டையா போய் ஐஜியை கைது பண்ண முடியுமாங்கிறது இருக்குல்ல, அவருக்கு சுப்பீரியர் ஐஜி எல்லாம் வேண்டாம், ஒரு இன்ஸ்பெக்டர் ஏட்டையா கைது பண்ணு, அவருக்கு மேலேயே இருக்கக்கூடியவருக்கு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியவரை நீங்க கைது செய்ய முடியுமா, அதுக்கான ப்ரொசீஜர் நீங்க நினைச்சா பண்ற முடியுமாங்கிறது இருக்கு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கான ப்ரொசீஜர் அவருக்கும் ஹையர் அபிஷியல்ஸா இருக்கக்கூடியவர்கள், அத்தாரிட்டியா இருக்கிறவங்க ஒண்ணு அவரை நீக்கிட்டு அதுக்கு பிறகு கைது பண்ணணும், இல்ல கைதுக்கான ப்ராசஸ்ங்கிறது தனியா வரப்போகுது. சஸ்பென்ஷன் லேஷ் மினிமம் போட்டுட்டு அதுக்கு பிறகு பண்ணுவாங்க, பதவியில இருக்கும் போதே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல. பிரதமரிடம் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய, தேவைப்பட்டா தன்னுடைய ஆட்களை ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு 2 வருஷம் சிபிஐ டைரக்டராகவே போடுவாங்க, இடி சீஃபாவே போடுவாங்க. அவரு இவரை கைது பண்ணிடுவாரா, அதை நம்ம நம்பணுமானா பாஜகவினுடைய நோக்கம் அப்படி பார்த்தா இந்த 11 ஆண்டுகளில் எத்தனை பாஜகவின் ஊழல் புகார் இல்லாம இருக்கா என்ன? புக்கு வெளியிட்டாங்க காங்கிரசினுடைய ஊழல்னு அஸ்ஸாம்ல போய் புக்கை வெளியிட்டு, குறிப்பா அங்க வந்து குடிநீர் விநியோகம் நகர்ப்புறங்கள்ல செஞ்சதுல ஊழல் பண்ணியிருக்கிறார் அன்றைய காங்கிரசினுடைய மூத்த அமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மான்னு அமித்ஷா புக் ரிலீஸ் பண்ணாரு. இன்னைக்கு அவர் 2 முறை உங்களுடைய முதலமைச்சராக, அஸ்ஸாமினுடைய முதலமைச்சராக அவரை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க உங்க கட்சியை சேர்ந்த பிறகு. ஹைலைட் என்னன்னா, காங்கிரஸில் இருந்து வந்தவரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக 5 ஆண்டுகள் பாஜக முதலமைச்சராக இருந்த சர்பானந்த சோனோவால நீங்க மத்திய அமைச்சராக்குறீங்க. ஆக்கிட்டு கிளியர் பண்ணி அங்க இருந்து வந்தவரை முதலமைச்சரா உட்காத்தி வச்சு இன்னைக்கு அவரு பரம்பரை RSS காரர் மாதிரி பாதியில வந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா அவ்வளவு ஆட்டங்கள்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்கள், நாங்க இங்க என்ஆர்சி அமல்படுத்துவோங்கிறதாகட்டும், உள்ளுக்குள்ள நாங்க ஊடுருவல்காரர்கள் வந்துட்டாங்க, மக்கள்கிட்டே துப்பாக்கிக்கு நாங்க கொடுத்து படை கட்டமைக்க போறோங்கிறதுல இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு தீவிரமா அவர் அங்க மாறினதுனாலதான் அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஜித் பவார் 70,000 கோடி ஊழல் பண்ணாருன்னாங்க. இங்க ரெட்டி பிரதர்ஸ் கர்நாடகால சாரி ஆந்திரா பேசிஸ்ல அவங்க ரெட்டி பிரதர்ஸ் 2 பேரும் அவங்க ஒரு 70,000 கோடி ஊழல்னு சொன்னவங்க எல்லாம் உங்க கட்சியில சேர்ந்த பிறகு நீங்க மத்திய அமைச்சர் ஆக்குவீங்க, இது கேபினெட்ல அங்கம் கொடுப்பீங்க, துணை முதலமைச்சர் ஆக்குவீங்க. நீங்க யோசிங்களேன், ஒரு நீர்ப்பாசனம் அக்ரிகல்ச்சர்ல இரிகேஷன்ல நீர்ப்பாசனம் பண்றதுலே ஊழல் பண்ணவரை கூப்பிட்டு நிதித்துறையே தூக்கி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நீங்க தான் நிதியை பிரிச்சு கொடுக்கணும்னு,
அப்போ உங்களுடைய ஊழல் ஒழிப்பு என்பது அந்த லட்சணமாகத்தான் இருக்கிறது. இது அடிப்படையில இப்போதைக்கு திசை திருப்புவதற்கானதாக இருந்தாலும் பின்னாளில் அதை எப்படியாவது, இப்ப ஒண்ணும் இல்ல, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணுங்கிறது சட்டம். இதுதான் டிஃபால்ட். இந்த மசோதாவை நாங்க இதை நிதி மசோதான்னு கொண்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஊழலை ஒழிப்பதற்காகன்னு நிதி மசோதா ராஜ்யசபாக்கும் போக வேண்டாம், வெறும் சிம்பிள் மெஜாரிட்டி போதும். அவங்களுக்கு 272 சீட் இருக்கு, வேணும்னா அதை கூட செஞ்சுக்கலாம். அப்ப இல்ல இருக்கிற எதிர்கட்சி எம்பிகள் 150 பேரை ஒரே நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி வெளியில போட்டுட்டு வருகிறவர்களில் 3/2 பங்குன்னு பாஸ் பண்ணிட்டு போலாம். அவங்க மட்டுமே உள்ள இருந்தாங்கன்னா 100%. இப்ப நீங்க சொல்றதுல இப்ப ஒருவேளை ஆந்திரா முதலமைச்சரும் நிதிஷ்குமாரும் இதுல எங்களுக்கு பாதிப்பா மாறும் அப்படின்றதுனால அவங்க அதை ஆதரிக்கல, இல்ல இப்போதைக்கு வானா அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா அது எப்படி? ஒருவேளை அவங்க சொல்ல அது மாதிரி வாய்ப்பு இருக்கா? சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோ அப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தால் இந்த மசோதா உள்ளேயே வந்திருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த 5 ஆண்டுகள் நம்மள தொல்லை பண்ணலன்னா அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு ஆக்சுவலா ஜெயிலுக்கு போகாம இருந்திருந்தால் இவ்வளவு பெருவெற்றியை பெற்றிருப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜெகன்மோகன் செய்த பெருந்தவறுகள் அது ஜெகன்மோகனுடைய தோல்விக்கு காரணம்ங்கிறது ஒரு பக்கம். ஆனா சந்திரபாபு நாயுடுவுக்கான அந்த அலை, அவர் ஜெயிலுக்கு போய் இவர் ஜெகன்மோகன் தூக்கி உள்ள வச்ச பிறகுதான் அலைன்ஸே ஃபார்ம் ஆகுது. அவரை பாக்குறதுக்கு பவன் கல்யாண் அதை கண்டிக்கிறது அப்படிங்கிறது, பாஜக அதை கண்டிக்கிறதுங்கிறது. யோசிங்க, புரந்தேஸ்வரிக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் அது ஃபேமிலி பகை இருக்கு. புரந்தேஸ்வரி பாஜகவினுடைய தலைவராக இருக்கிறார். அதையும் தாண்டி இந்த கூட்டணியை அமைக்கிறாங்க. ஏன்னா என்டிஆருடைய மகள் அவங்க புரந்தேஸ்வரி, இவர் அவங்களுடைய சகோதரியின் கணவர். ஆனா கட்சி அப்பாவுக்கு அடுத்த அரசியல் வாரிசாக நம்முடைய சகோதரியின் கணவர் வந்துட்டாருங்கிறது புரந்தேஸ்வரிக்கு போதுமான வெளிச்சம் கொடுக்கப்படலைங்கிற குடும்ப சண்டை பல வருடங்களா இருக்கு. அரசியல் வாரிசாக சந்திரபாபு நாயுடு ஆனதே புரந்தேஸ்வரி அதை ஏத்துக்கலங்கிறதுனாலதான் அவங்க வேற ஸ்ட்ரீமுக்கு போய் இன்னைக்கு பிஜேபியில இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இவங்க 2 பேரை வச்சு கூட்டணியில மாநில தலைவர் அவங்க தான் இருக்கும் போது இவரை கொண்டு பிஜேபி அதை செய்யக்கூடிய வேலையை பார்த்துச்சு அப்படின்னா அது ஜெகன்மோகன் செய்த தவறுகள். அவர் என்ன நினைக்கிறார், இந்த 5 ஆண்டுகள் நம்மளை டச் பண்றதுக்கு வழி இல்லாம இருக்கு. ஏன்னா அவங்கள நம்பி நம்ப இருக்கோம், நமக்கும் அவங்க தேவைங்கிறதுனால சந்திரபாபு நாயுடு வந்தா பாத்துக்கலாங்கிற ஒரு இடத்தில் இருப்பதனால இது அவர் யோசிச்சுக்கல. இன்னைக்கு இப்போதைக்கு 75 வயது ஆனால் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி முடிவு பண்ணிக்கலாங்கிற இடத்துல அவர் இருக்காரு. சோ அதனால அவங்க நிதிஷ்குமார் அவர் கம்ப்ளீட்டா இன்னைக்கு எந்த ரோலும் பிளே பண்ணக்கூடிய நிலையில இல்ல. அவருடைய கட்சியை ஒட்டுமொத்தமாக பாஜக சிஸ்டமிக்கா சதைச்சிருக்கு. அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்னைக்கு இப்ப வெளிப்படையாவே நமக்கு பொதுவெளிகளில பார்க்க முடிகிறது. அந்த கட்சியை ஒட்டுமொத்தமா பிஜேபி டேக் ஓவர் பண்ணுவதை நோக்கி நகர்கிறதுங்கிறது அவருடைய சூழலா இருக்கு. ஒருவேளை நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்லி இருந்தால் அவர்களுடைய எம்பிக்கள் மேல இருக்கிறவங்க கட்சி தலைவருக்கு எதிராகவே பேசக்கூடிய இடத்திற்கு போயிருப்பார்கள் அப்படிங்கிறது நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அதனால இப்ப ஏன்னா அவங்க அங்க டெல்லி லெவல்ல அந்த கட்சியினுடைய எம்பிக்கள் கட்சி தலைவரை எதிர்த்து நாங்க தனியா இயங்குறோம், மக்களினுடைய நலனுக்காக இயங்குறோம்னு பிஜேபியில போய் சந்திச்சு போற நிலைமைக்கும் பிஜேபி போகுங்கிறது தெரிஞ்சதுனால அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு அவங்க 2 பேர் இல்ல. அவர்களில் யாராவது ஒருவர் நினைத்திருந்தால் கூட இந்த மசோதா வராமலே தடுத்திருக்க முடியும். ஆனால் சபாநாயகருக்கே தெரியாமல் நள்ளிரவுல கொண்டு வர மசோதாவை அவங்க எப்படி அதை புரிஞ்சு பிரியார தடுத்திருக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு. இது சட்ட ரீதியாக ப்ரொசீஜரலா கொண்டு வரப்பட்டால் நிறைவேற்றுவதற்கான பெரும்பான்மை இல்லை. ஆனால் பாஜக இதை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் கொண்டு வரும். நீங்க அதை கேசெல்லாம் போட்டு வர்றதுக்குள்ள நாங்க 10 பேரை ஆட்சியை கலைச்சிருவோங்கிற இடத்துக்கு அது வந்துருங்கிற ஒரு மோசமான சூழல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கோம். இறுதியா ஒரு கேள்வி. இப்போ முதலமைச்சர்கள் ராகுல் காந்தி அவர் நடத்துகிற அந்த யாத்திரையில கலந்துக்கிறார். அது எஸ்ஐஆர்ல கரெக்ஷன் பண்ணதும் அதே போல வாக்கு பட்டியல்ல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நடத்துகிற அந்த யாத்திரையில கலந்துக்கிறார். இப்போ தமிழ்நாட்டிலயும் வெளி மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும், அந்த லிஸ்ட்ல சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கு. இப்ப யாரும் அதை பேசுறது இல்லை. இது திமுகவுக்கும் இல்ல தமிழகத்துல இருக்கிற கட்சிகளுக்கு மற்றவர்களும் இதோட சேர்ந்து போராட ஃபியூச்சர்ல எதனா வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இப்ப ஆதாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு பெரும் அளவுக்கு இங்க வெவ்வேறு ஸ்டேட்ஸ்ல அவங்க இருக்கிற ஸ்டேட்ஸ்ல சேர்க்கறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன தடை வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னா,
இங்க இருக்கக்கூடியவர்கள் அதை கவனமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு விஷயம்தான், இங்க வேலை செய்ய வந்தவர்கள் அவர்களாகவே விரும்பி இந்த ஊர் எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, அங்க ஊர்ல ஒண்ணுமே இல்லைங்க, நாங்க இங்கேயே சம்பாத்தியத்தை பார்த்துக்கிட்டு இப்படியே இருந்துடுறோங்க என்று மாறுவதற்கும், அவங்கள வலுக்கட்டாயமா அங்க இருந்து துண்டிச்சு இங்க சேர்க்கிற வேலையை பாஜக செய்வதற்குமான 2 எக்ஸ்ட்ரீம் வேறுபாடு இருக்கு. நீங்க இங்க இருக்கக்கூடியவர்கள் அவங்களா விரும்பி சேர்றாங்கன்னா நம்ம அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்களோடு ரீச் ஆகக்கூடிய அல்லது உரையாடல் நிகழ்த்தக்கூடிய இடத்துக்கு மாநில கட்சிகள் தயாராக வேண்டிய தேவைங்கிறது தனி. ஆனா நேற்றைக்கு கேரளா 2 நாளைக்கு முன்னாடி கேரளாவினுடைய மாநில துணைத் தலைவர் பேசுகிறார், பி கோபாலகிருஷ்ணன் நினைக்கிறேன். எங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்க காஷ்மீர்ல இருந்தா கூட ஆளை கூப்பிட்டு வருவோம், எங்க ஜெயிக்கிறோமோ அந்த தொகுதியில சேர்த்து 1 வருஷம் இருக்க வச்சு ஓட்டர் ஐடியை வாங்கி ஓட்டு போட வைப்போம்னு வெளிப்படையாவே பேசுறாரு. அவர் எதுக்கு அதை பதில் சொல்றாரு அப்படின்னா, கேரளால சுரேஷ் கோபி திருச்சூர்ல ஜெயிச்சார் இல்லையா, அங்க ஏறத்தாழ 1.5 லட்சம் வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, வேற இடத்துல இருந்து கொண்டு வந்து அவங்கள சேர்த்து ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்குது. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, எங்களுக்கு வேணும்னா நாங்க காஷ்மீர்ல இருந்து கூட ஆளை கூப்பிட்டு வந்து கேரளால வச்சு ஓட்டராக்கி ஓட்டு போட வைப்போம், என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு கேரளாவினுடைய மாநில துணைத் தலைவர். பிஜேபிக்கு திட்டம் இருக்கிறது. இப்ப எதிர்கட்சிகள் ஸ்டாலின் அவர்கள் போறாருன்னா அவர் வெறும் அங்க போய் சிம்பாலிக்கா நின்றுட்டு வர்றது இல்ல, இங்க திமுக விழிப்பா அந்த வேலைகளை செய்யணும். மாநில கட்சிகளுக்கு அதை அப்படி சேர்க்கப்பட்டால் டெமோகிராபிக் சேஞ்சுங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்தால் மாநில கட்சிகளுக்கு எந்த அட்வான்டேஜும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவர்களை மொழி ரீதியிலாக, கலாச்சார ரீதியிலாக, பண்பாட்டு ரீதியிலாக RSS அமைப்புகள் இருக்குல்ல, விஸ்வ இந்து பரிஷத்து, அந்த அவங்களுக்கு 100 அமைப்புகள் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க இங்க இருக்கக்கூடியவர்களோட ஏற்கனவே தொடர்பில் இருக்கிறார்கள், உரையாடலில் இருக்கிறார்கள், பண்பாட்டு நிகழ்ச்சிகள்ங்கிற பேர்ல அவங்களோட தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பார்ட்டியா அங்க இருக்கக்கூடியது, அவங்கள ஓட்டர் லிஸ்ட் சேர்க்கிற வேலையவே பூத் லெவல், இப்ப பூத் கமிட்டி மாநாடுலாம் நடத்துறாங்க இல்லையா, பிஜேபியும் அவங்க புஷ் பண்ணி அதிமுகவுமே இணைந்து செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்ப இதை இன்னும் கவனமா ரொம்ப சென்சிட்டிவா கையாளணும். நம்ம முதல்ல அவங்க வாக்க பீகார்ல பறிக்கிறாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியப்படுத்தி அங்க அப்ளை பண்ணக்கூடிய வேலையை துரிதப்படுத்த வேண்டிய ப்ராசஸும் இன்னைக்கு கட்சிகளுக்கு இருக்கிறது. இப்ப 1 மாசம் ஆயிடுச்சு, பீகார்ல 65 பேர் நிக்கினாங்க. எங்க சிக்கல் வருதுன்னா, ராகுலும் தேஜஸ்வியும் யாத்திரை போறதுனால அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் அதுக்கான ஆர்கனைசேஷன் வேலைக்கு போயிட்டாங்க. நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரை டோர் டு டோர் போய் புடிச்சு கொண்டு போய் அவங்க ஆதார் கார்டை கொடுத்து சேர்க்க வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, கவனம் இப்ப இந்த பக்கம் போயிடுச்சு. அந்த இடம் ரொம்ப ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இதா போயிடுச்சு. ஏன்னா நம்ம முகத்தை காட்டினோம்னா 6 மாசத்துல அடுத்த 3 மாசத்துல எலெக்ஷன்ல நிக்க சீட்டு கிடைக்குங்கிற இடத்தை நோக்கி அது இப்படி டைவர்ட் ஆயிடுச்சு. அவங்க அதை கான்சியஸா நின்று அந்த 60 லட்சம் பேரு நீக்கப்பட்டதே தெரியாம இருக்கிறவங்க கோஆர்டினேட் பண்ண வேண்டிய வேலைகள் அப்படிங்கிறத துரிதப்படுத்தி இதை பெரிய லெவல்ல மேக்ஸிவா செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. முதல்ல இவர்களுக்கு அவங்களுடைய வாக்கு, அதாவது இப்ப என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறதுங்கிறத அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகளின் பொறுப்பாக இருக்கிறது. அதை சொல்லி அவங்க எப்படி சேர்க்கறதுங்கிறத ஃபெசிலிட்டேட் பண்ணாதான், ஏன்னா எல்லாருக்கும் கடைசி காலத்துல நான் என் ஊருக்கு போனேன், என் ஊரோட தொடர்பு இருக்கணும், அது என் மண்ணு அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும் இல்லையா, இவர்களை அவங்களுக்கான உரிமைகளை உறுதி செய்வதற்கு, அதாவது இந்த போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமால பாதிக்கப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக பேச வேண்டிய ஒரு போராட்டமா அந்த வடிவத்தை எடுத்துட்டு போனாதான் சரியா இருக்கும். இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்களை வில்லன்களாக சித்தரிப்பது, அவங்க விருப்பப்பட்டு கிளம்பி தமிழ்நாட்டுல போய் சேர்ந்து பிஜேபி ஜெயிக்க வைப்போங்கிற நோக்கத்துல வரல, அவங்க அங்க இருக்கக்கூடிய அரசுகள் அவங்களை ஏமாத்தி இருக்கிறது, அமைப்பு முறை ஏமாத்தி இருக்கு, அடுத்த தலைமுறை வாழ வழி இல்லைன்னு இங்க வந்திருக்கிறாங்க. உடல் உழைப்பை நல்கி இங்க கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த மண்ணுக்கும் கொடுத்துட்டு அவங்களால முடிஞ்சதை சேர்த்து வச்சுட்டு திரும்ப ஊருக்கு போனோங்கிறதா அவங்க எண்ணம். அவங்களை வில்லனா மாத்தணும்னா சண்டை இங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்குமாக மாறுவது என்பது பாஜகவுக்கு சாதகமாக போய்விடும். சோ இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், சென்சிபிளா கையாளணும் அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது ஜனநாயக சக்திகளுக்கு.